போர் நடந்தா வெற்றி யாருக்கு? இந்தியா பக்கம் நிற்கிற நட்பு நாடுகள். நேற்று மாலை அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதே நேரம் வெளிநாட்டு தூதுவர்களையும் கூப்பிட்டு இந்தியா பேசிட்டு வருது. இப்போ இந்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை பாக்குறப்போ அடுத்த பெரிய தாக்குதலுக்கான இல்லனா போருக்கான ஆயத்தமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நாம தாக்குதலை எதிர்கொண்டா மற்ற நாடுகளோட ஆதரவு தேவை அப்படிங்கறதுலயும் இந்திய அரசு கவனமா இருக்கிறதா தெரியுது. அதனால இந்திய அரசோட அடுத்த கட்ட முயற்சி என்ன? இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் எது? போர் நடந்தா எந்த நாடு அதிகமா பாதிக்கப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில முழுமையான போர் ஏற்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்திய ராணுவ தளபதி ஸ்ரீநகர் போறாரு. அங்க ராணுவ அதிகாரிகளை சந்திச்சு பேச இருக்காரு. தீவிரவாதிகளை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, பாகிஸ்தான் நாட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய எல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோல், அப்புறம் சீனாவோட அமைஞ்சிருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பத்தி பேச இருக்காரு. எல்லையில நம்மளோட ராணுவத்தோட தயார் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் கேட்டறிவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே பாகிஸ்தான் பக்கம் பார்த்தா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்களும் எல்லையில பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட நடவடிக்கைகளையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. ஒருவேளை போர் ஏற்பட்டா பாகிஸ்தான் ரொம்பவுமே பாதிக்கப்படும் அப்படின்னு போர் நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு பின்தங்கிய நாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலயும் சிறப்பா இல்ல. அதாவது பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கின நாடா இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க பெரிய தொழில் வளர்ச்சியோ இல்லனா சர்வீஸ் செக்டார் வளர்ச்சி அப்படின்னு பாகிஸ்தான்ல எதுவுமே பேரிட்டு சொல்ல முடியாது. இதுக்கிடையில உள்நாட்டு குழப்பங்கள் நிறைய இருக்குது. ராணுவத்துக்கும் அரசுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ராணுவமே பல தடவை ஆட்சியை கழிச்சிட்டு ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடிய நாடுதான் பாகிஸ்தான். அதனால போர் அப்படின்னு வந்தா பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சர்வதேச போர் வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் உதவியா வருவாங்க அப்படின்னு பார்த்தா குறிப்பா சீனாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு நல்ல நட்பு நாடுகளா இருக்கு. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரஷ்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா கூட ரொம்பவே சிறந்த நட்பு நாடுகளோட பட்டியல்ல இருக்காங்க. சீனாவுக்கும் நமக்கும் எப்பவுமே ஒரு உரசல் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியா சீனா எல்லை பிரச்சனை காரணமா இரு நாடுகளுக்கு இடையில அப்பப்போ மோதல் ஏற்படுறது உண்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வர்த்தக போர் சூடு பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ பாகிஸ்தானுக்கு யார் ஆதரவா வருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட இடத்துல இந்தியா இருக்குது. தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளோட பின்புலத்தை தொடர்ந்து போனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லஷ்கரை தொய்பா இயக்கத்தோட தொடர்பு இருக்கிறதா இதுவரைக்கும் கிடைச்ச தகவலோட அடிப்படையில சொல்லப்படுது. அதனால நாம பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்பாவி மக்கள் 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈவு இரக்கமே இல்லாம காட்டு மிராண்டித்தனமா தீவிரவாதிகளால இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதனால இந்தியா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணும். தாக்குதல் நடத்தினவங்களுக்கு எதிராக இந்தியா இப்போ பதிலடி நடவடிக்கை கொடுத்துட்டு வருது. அதனால நிச்சயமா உலக நாடுகளோட ஆதரவு இந்தியாவுக்கு 100% இருக்கிறதாவே சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்தியாவும் அதுக்கேத்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டோட தூதரக அதிகாரிகளை கூப்பிட்டு பேசிட்டு வருது. அதே நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சரும் வெளி விவகாரத்துறை அமைச்சரும் இந்திய குடியரசுத் தலைவரை சந்திச்சு பேசினாங்க. அடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அரசுக்கு துணை நிற்போம். அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு அரசுக்கு இருக்கு அப்படின்னு அறிவிப்பாங்க. அதனால இனி இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு.